மேட்சிங்கான வேஷ்டி சேலை மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ் அஃபோர்டபிள் பிரைஸ்லயும் வாங்க மதுரை யாஸ்கோவுக்கு வாங்க. இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஸோ இப்போ ஒரு 4 ஐட்டம் எடுத்தால் எதில் ஜாஸ்தி கார்போஹைட்ரேட் இருக்குது? அரை கப் அரிசி இல்லையா, ஒரு இட்லி இல்லையா, இல்லை ஒரு உருளைக்கிழங்கு இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரைஸ் வந்து கம்ப்ளீட்டாக விடணுமா? எங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குது, எங்களுக்கு ரைஸே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, நாங்கள் கம்ப்ளீட்டாக விட்டுடணுமா? ஏன்னா ரைஸ் சாப்பிட்டா சுகர் ஏறுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வெயிட் ரிடக்ஷனுக்கு 0 கார்ப் டயட் தான் நல்லது. 0 ரைஸ் 0 கார்ப் அப்படின்னு நலம் வாழ 2.0 இந்த எபிசோடில் அரிசி உணவுகளை பற்றியும் 0 கார்ப் டயட் நல்லதா இல்லையா அதை பற்றியும் பேச போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி அப்படிங்கிறது ஒரு 25 கிராம் அரிசி நம்ம எடுத்து இதை வேக வச்சோன்னா அரை கப் அளவு உங்களுக்கு கிடைக்கும். அதான் 100 ml கப்பு வந்து ரொம்பி அரை கப்புன்னு சொல்கிறோம். அது வந்து உங்களுக்கு கிடைக்கும் சாதம். இது வந்து உங்களுக்கு நல்ல உங்களுக்கு கார்போஹைட்ரேட் கொடுக்கும். கிட்டத்தட்ட உங்களுக்கு 10+18 கிராம்ஸ் வரலும் போகும், டிபெண்டிங் ஆன் த ரைஸ் எல்லாம். இப்போ இதுவே வந்து நம்ம இட்லி தோசை எல்லாமே சாப்பிட்லாம். ஸோ இப்போ ஒரு 4 ஐட்டம் எடுத்தால் எதில் ஜாஸ்தி கார்போஹைட்ரேட் இருக்குது? அரை கப் அரிசி இல்லையா, ஒரு இட்லி இல்லையா, இல்லை ஒரு உருளைக்கிழங்கு இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைஸில் தான் வரும், அரிசியில் தான் வரும், சாதத்தில் தான் வரும். ஸோ இது ஏன் இவ்வளோ முக்கியம்? இப்போ நம்ம இந்த காலகட்டத்தில் வந்து நம்மளுக்கு அரிசி வேண்டாம், அப்புறம் கார்போஹைட்ரேட்டே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம உணவில் கார்போஹைட்ரேட் இருக்கிற மாவு சத்து உள்ள உணவு சாப்பிட்டா தான் நம்மளுக்கு எனர்ஜிக்கு அது யூஸ் ஆகும். இப்போ நம்ம மாவு சத்து உணவோடு தான் இணைஞ்சு இப்போ ரைஸ் சாப்பிட்டோன்னா பருப்பு சாப்பிட்றோம். இட்லியில் ஏற்கவே உளுத்தம் பருப்பு இருக்குது, அதை தவிர நம்ம சாம்பாரா துவரம் பருப்பு இல்லை பாசி பருப்பு போட்டு இணைஞ்சு சாப்பிட்றோம். ஸோ இந்த மாதிரி சாப்பிட்டா தான் நம்மளுக்கு ஹெல்த்து. இப்போ பார்த்திங்கன்னா அரிசியே விட்டுட்டோம், அதாவது ரைஸ் வேண்டாம், இட்லி தோசை வேண்டாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெறும் பருப்பு காய் மதியம் சாப்பிடணும், இல்லை எக்கு காய் அந்த மாதிரி சாப்பிடணும். இது வயர் ரொம்புமா? இது வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக நம்மளுக்கு ஃபீல் ஆகுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. இப்போ அரிசி கெடுதல் அப்படின்னு கொண்டு வராங்க. இப்போ பார்த்திங்கன்னா தென்னிந்தியா, இன்ஃபேக்ட் இந்தியாவை எடுத்தால் 80% இடத்துல நம்ம ரைஸ் தான் சாப்பிட்றோம். ஒரிசா, குஜராத் இந்த மாதிரி இடத்துல. நார்த்தில் சப்பாத்தின்னு சொன்னால் கூட சப்பாத்தியோட ரைஸ் ஒரிசாவில் சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தென்னிந்தியா கம்ப்ளீட்டாக ரைஸ் தான். நீங்கள் வந்து ஆந்திர பிரதேஷ் எடுங்க, இல்லை தெலுங்கானா, இல்லை கேரளா, எல்லாமே தமிழ்நாடு எல்லாமே ரைஸ் பேஸ்டு தான். ஸோ ரைஸுங்கிறது நம்மளுக்கு கம்ஃபர்ட் ஃபுட். இது வந்து நம்ம சிறிய அளவு எடுத்துட்டா ஒரு பிரச்சனையுமே ப்ராப்ளமே கிடையாது. இதை வந்து நம்ம உணவுலேருந்து எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இது ரொம்ப ஹெல்த்தி. இப்போ டைப்ஸ் ஆஃப் ரைஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஒயிட் ரைஸ், அப்புறம் புழுங்கல் அரிசி, அப்புறம் வந்து செமி பாலிஷ்ட் ரைஸ், அப்புறம் அன்பாலிஷ்ட் ரைஸ், இந்த மாதிரி பல விதம் இருக்குது. பட் போக போக நாள் ஆக ஆக நம்ம ஒயிட் ரைஸ் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். பட் அதோட பெனிஃபிட் தெரிஞ்சு மாறுறவங்க இருக்காங்க. ஏன்னா புழுங்கல் அரிசி அடுத்த கட்டம், ஏன்னா புழுக்கிறதுனால அதில் ஏற்கவே நியூட்ரியன்ஸ் உள்ளே போகிறதுனால ஒயிட் ரைஸை விட புழுங்கல் அரிசி பெட்டர் நியூட்ரியன்ட் வைஸ். அப்புறம் அதுக்கு அடுத்தது செமி பாலிஷ்ட் ரைஸ், கைக்குத்தல் அரிசி. ஏன்னா அதில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நார் சத்து ஜாஸ்தி வருது, அதோட புரத சத்தும் வருது, கொழுப்பு சத்தும் வருது. அப்புறம் நம்ம வந்து இந்த சேப் அரிசி இல்லை கருப்பு கவுனி அரிசி அப்படின்னு போனோன்னா இதில் நார் சத்தும் இருக்குது, புரத சத்தும் இருக்குது, விட்டமின்ஸும் இருக்குது, மினரல்ஸும் இருக்குது. பட் எல்லாராலையும் அது சாப்பிட முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஸோ ரைஸ் வந்து கம்ப்ளீட்டாக விடணுமா? எங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குது, எங்களுக்கு ரைஸே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, நாங்கள் கம்ப்ளீட்டாக விட்டுடணுமா? ஏன்னா ரைஸ் சாப்பிட்டா சுகர் ஏறுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கட்டாயம் நீங்கள் வந்து வெறும் ரைஸு காயும் இல்லை பருப்பும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குன்னா வெறும் ஒயிட் ரைஸ், அது புழுங்கல் அரிசியாக சாப்பிட்டாலும் சரி,
பச்சை அரிசியாக சாப்பிட்டாலும் சரி உங்களுக்கு சுகர் ஜாஸ்தி ஏற வாய்ப்பு இருக்குது. பட் இதே காலை இட்லியோட நிறைய சாம்பார் இல்லை சுண்டல் இல்லை முளைக்கட்டின பயிர், மதியம் நைட்டு உணவோட அது இட்லி தோசையாக இருந்தாலும் நைட் இல்லை ரைஸாக இருந்தாலும் 1 கப் ரைஸோட 1 கப் சாம்பார், அதோட 2 கப் காய், இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. ஏன்னா அந்த அரிசியில் இல்லாத புரத சத்து உங்களுக்கு சாம்பாரில் கிடச்சிடும். இல்லை முளைக்கட்டின பயிர் இல்லை எக்கு, ஃபிஷ்ஷு, சிக்கன் எது வேணால் நீங்கள் சாப்பிட்லாம். அண்ட் நார் சத்து உங்களுக்கு காயிலேருந்து கிடச்சிடும். அப்போது ஒயிட் ரைஸ் சாப்பிட்டா ப்ராப்ளம் இல்லை. பட் இதே வெறும் ஒயிட் ரைஸ் தயிர் சாதமாகவோ இல்லை எலுமிச்சம்பழ சாதம் இல்லை புளி சாதம் அந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா காயும் பக்கத்தில் ரொம்ப குறைவாக வச்சு புரத சத்து உணவு இல்லாத சாப்பிட்டா சுகர் ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் டயபெட்டிஸ் ஒயிட் ரைஸே சாப்பிடக்கூடாது அப்படின்னா அது நல்ல கருத்து இல்லை. டெஃபினட்டாக சாப்பிட்லாம், சிறிய அளவு சாப்பிடணும். அது கூட வச்சுக்கிற உணவு கரெக்டாக சாப்பிடணும். இப்போ இல்லை எங்களுக்கு ஒயிட் ரைஸை விட கைக்குத்தல் அரிசி முடியும் அப்படின்னா அது மாறலாம். பட் தப்பு கிடையாது. பட் ரைஸே எடுக்கணும் அப்படிங்கிறது தப்பான கருத்து. இப்போ டயபெட்டிஸில் ஒயிட் ரைஸில் பண்ண இட்லி சாப்பிட்லாமா? கட்டாயம் சாப்பிட்லாம். இல்லை நீங்கள் அதுலேயே கருப்பரிசி, சேப்பரிசி இல்லை கைக்குத்தல் அரிசியை ஊற வச்சு 2க்கு 1, 2 வெள்ளை அரிசி 1 இந்த அரிசி போட்டு நீங்கள் ப்ளஸ் உளுந்து போட்டு எப்படி ரெகுலராக அரைச்சி பண்ணுவீங்களோ அந்த மாதிரி கூட செய்யலாம். ஸோ டெஃபினட்டாக ப்ராப்ளம் இல்லை. நிறைய பேர் அந்த மாதிரி சாப்பிட்டு சுகர்ஸையும் மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ வெயிட் ரிடக்ஷனுக்கு 0 கார்ப் டயட் தான் நல்லது, 0 ரைஸ் 0 கார்ப் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க. இந்த 0 கார்ப் டயட்னு எடுத்திங்கன்னா கார்போஹைட்ரேட் ரைஸில் மாத்திரம் இல்லை, பருப்புலேயும் இருக்குது, பால்லேயும் இருக்குது. அதனால ஒரு 100 ml பாலில் கூட 5 கிராம் இருக்குது உங்களுக்கு மாவு சத்து உள்ள உணவு. அதனால இது எல்லாத்தையுமே எடுத்துருவாங்க அந்த டயட்டில். அரிசி கிடையாது, மில்லட்ஸ் கிடையாது, சப்பாத்தி கிடையாது, பார்லி எதுவுமே கிடையாது. அப்புறம் உங்களுக்கு இதுவும் கிடையாது, பருப்பு வகைகளும் கிடையாது, உளுந்தும் கிடையாது, துவரம் பருப்பு, சிறு பருப்பு, கடலைப்பருப்பு எதுவுமே கிடையாது, சுண்டல் வகைகள் கிடையாது, பால் ஐட்டமும் கிடையாது, பால் தயிர் இது எதுவுமே கிடையாது. பால் ஆடை கட்டி வேணால் சேர்த்துப்பாங்க, பன்னீர். ஸோ ஏன் இந்த மாதிரி செய்கிறாங்க அப்படின்னா ரொம்ப குறைவு, 0 கார்ப் ரொம்ப கஷ்டம். இந்தியன் டயட்டில் 30 கிராம்ஸ் கார்ப் அளவு வச்சுப்பாங்க. 30 கிராம்ஸ் கார்பே ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம நார்மல் உணவில் இப்போது 100 to 120 கிராம்ஸ் கார்ப் சாப்பிட்றோம் ஒரு நாளைக்கு. அதை 30 பண்ணுறோம். 30னா இந்த மாதிரி அரிசி கிடையாது, எதுவும் கிடையாது. அப்போ காலையில் என்ன சாப்பிடுவீங்க? நீங்கள் இந்த ஒரு விதை, இந்த ஆல்மண்டாக இருக்கலாம், இல்லை இந்த சன்ஃப்ளவர் சீட்ஸாக இருக்கலாம், இதில் மாவு பண்ணி அதுலேருந்து தோசை பண்ணுறது, அதில் இட்லி பண்ணுறது. இது டேஸ்ட்டும் வேறையாக இருக்கும், இது டைஜஷனும் எல்லாருக்கும் ஒத்துக்குமாங்கிறது ஒரு பெரிய குவெஸ்டன் மார்க். அப்புறம் பார்த்திங்கன்னா மதிய உணவில் அவங்க ஃபிஷ்ஷு, சிக்கன், எக்கு, வெஜிடேரியன்ஸுக்கு பன்னீர் கொடுப்பாங்க, நிறைய தேங்காய் எண்ணெய் கொடுப்பாங்க. ஏன்னா தேங்காய் எண்ணெயில் இருக்கிற கொழுப்பு சத்து சேச்சுரேட்டட் ஃபேட்டும் இருக்குது, 3 அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டும் இருக்குது. இந்த கொழுப்பு சத்து ஏற ஏற கேலரி ஏறி வயிறு ரொம்பிடும். அதனால உங்களுக்கு மாவு சத்து உள்ள உணவு கிடையாதுன்னு சொல்கிறேன். இது எல்லாருக்கும் டைஜஸ்ட் ஆகுமா? இது அடுத்த கேள்விக்குறி. நைட் உணவு இதே மாதிரி தான். இந்த மாவு ஒன்று பண்ணி வச்சுப்பாங்க, இந்த ஆல்மண்ட் ஃப்ளவர் இல்லை பீ ஃப்ளவர் கூட நாட் அலவுட். ஆல்மண்ட் ஃப்ளவர் இல்லை வேறு ஏதாவது சீடு, சன்ஃப்ளவர் சீடு இல்லை சியா சீடை ஊற வச்சு அதுலேயே வெறும்ன ஒரு புட்டிங் மாதிரி பண்ணி அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. ஸோ சர்க்கரை கிடையாது, ரைஸ் கிடையாது. ரைஸ்னால் ரைஸ், கோதுமை, ரவா, சேமியா எதுவும் கிடையாது, பார்லி எதுவும், கோதுமைன்னா மைதா, அதோட கம்ப்ளீட் லிஸ்ட்டும் கிடையாது. அப்புறம் பருப்பு வகைகள் கிடையாது, பால் வகைகள் கிடையாது, பன்னீரை தவிர. ஸோ என்ன பண்ண முடியும்? இவங்க வெறும் காய்கறி சாப்பிட்லாம். காயிலையுமே
உருளைக்கிழங்கு கிடையாது, சேனக்கிழங்கு கிடையாது, சேப்பங்கிழங்கு கிடையாது, கேரட் கூட சிறிய அளவு தான், பீட்ரூட் எப்பாவது தான் சாப்பிட்லாம். ஸோ கீரை, பீன்ஸ், அவரைக்காய், காராமணி இந்த மாதிரி ஐட்டம் தான் நிறையா சாப்பிட்லாம். தண்ணி காய் சாப்பிட்லாம். பட் அதில் பருப்பும் போட முடியாது. இந்த மாதிரி ஐட்டங்கள் நம்ம நார்மலாக கூட்டு பண்ணுவோமே அதெல்லாம் போட முடியாது. ஸோ இந்த மாதிரி உணவு கம்ப்ளீட்டாக மாறி இதில் கொழுப்பு சத்து நிறையா, மாவு சத்து குறைவா, புரத சத்து தேவையான அளவு வச்சு கொடுக்குறாங்க. இது நிறைய பேருக்கு டைஜஸ்ட் ஆகிறதில்ல. சில பேருக்கு கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாகி, ஏன்னா அந்த கொழுப்பு சத்து அவ்வளோ ஜாஸ்தி ஆகிறதுனால அந்த ப்ராப்ளம்ஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ பழங்களில் கூட அவகேடோ நிறைய கொடுப்பாங்க. ஏன்னா அவகேடோ நிறைய கொழுப்பு சத்து உள்ள ஒரு பழம், அதை கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம உணவையே மாற்றிட்டு ஸ்ட்ரெஸ்ஸில் போய் ப்ராப்ளம்ஸ் நிறையா டைஜஷன் ப்ராப்ளம், இமோஷ்னல் ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் இதை நிறைய நேரம் கடைப்பிடிச்சா அதில் அட்வான்டேஜஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, வருது. ஆனால் அவங்களுக்கு கொலஸ்ட்ரால் ஏறாத இருந்தால் ஓகே, இல்லைன்னா டைஜஷன் ப்ராப்ளமும் வராத இருந்தால் அவங்க கொஞ்ச நாள் கண்டினியூ பண்ணலாமே வழிய லைஃப் லாங் இதை கண்டினியூ பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ லோ கார்ப் டயட்டுன்னு சொல்லிட்டு அரிசி உணவையே கட் பண்ணிடுறாங்க. அரிசி, இட்லி, தோசை, புட்டு இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு மற்ற தானியங்கள் எல்லாம் எடுக்கிறாங்க. அது மில்லட்ஸாக இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி பார்லி, இல்லை மற்ற இந்த மாதிரி தானியங்கள், கோதுமை இதெல்லாம் எடுத்துக்கிறாங்க. இது அவங்களுக்கு ஒத்துண்டா ஓகே. பட் கார்புங்கிறது கார்பு தான். நீங்கள் கோதுமையாக எடுத்தாலும், பார்லியாக எடுத்தாலும், தினையாக எடுத்தாலும் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு அதே குவான்டிட்டி தான் கார்ப்ஸ் கிட்டத்தட்ட வருது. 25 கிராமில் உங்களுக்கு 8 to 12 கிராம்ஸ் அதே தான் வருது. ஸோ இதை நீங்கள் கடைப்பிடிச்சி வரத்துனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார் சத்து கொஞ்சம் சேரும் நீங்கள் கரெக்டாக எடுத்தால், இல்லைன்னா அதோட கொஞ்சம் புரத சத்து. பட் அந்த அளவு இது பெனிஃபிட் ரைஸை தான் விடணும், ரைஸ் தான் வில்லன்னு நினைக்கிறது தேவையே கிடையாது. இப்போ நம்ம அரிசியாக எடுத்துக்கலாம், அதாவது ரைஸ், வேக வச்ச ரைஸ் அதை எடுத்துக்கலாம், சாதம், இல்லைன்னா இட்லி, தோசை, புட்டு இந்த மாதிரி எந்த உணவு வேணால், அரிசி உணவு 2 வேளை சிறிய அளவு நம்ம எடுத்துட்டோன்னா, இல்லை 3 வேளை கூட எடுத்துக்கலாம், நம்மளுக்கு ஹெல்த் கிடைக்கும். ஏன்னா அதோட கூட நம்ம சாப்பிட்றது உங்களுக்கு இது பருப்பு இருக்கும், ப்ரோட்டீன் எந்த உணவுலேருந்து வருதோ அது இருக்கும், ப்ளஸ் வெஜிடபிள் இருக்கும், ப்ளஸ் மோர், தயிர் இருக்கும், அதனால பெனிஃபிட் கிடைக்கும். பட் இதே நம்ம அந்த தானியமே இல்லாத சாப்பிட்டோன்னா மற்ற உணவு ஜாஸ்தி சாப்பிட மாட்டோம், அதனால இம்பேலன்ஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸ் வந்துடும். இப்போ அரிசி வெள்ளை அரிசியாக சாப்பிட்லாம், புழுங்கல் அரிசியாக சாப்பிட்லாம், கைக்குத்தல் அரிசியாக சாப்பிட்லாம், இல்லை இந்த பாரம்பரிய அரிசிகள் எப்படி வேணால் சாப்பிட்லாம். அது ஹெல்த்தி தான், உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணி நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள். வேட்டி சேலைய மேட்சிங்லையும் மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ் அஃபோர்டபிள் பிரைஸ்லையும் வாங்கணுமா? அப்போ மதுரை யாஸ்கோவின் ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ்ல தான் வாங்கணும். இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். உனக்கும் எனக்கும் வேஷ்டியும் சேலையும் இனி என்றும் ஒன்றாய்.